அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம இது வரைக்கும் பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ எக்கனாமிக்ஸ்ல நைன்த் புக்ல இருந்து தேர்ட் லெசனோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ எக்கனாமிக்ஸ்ல 9th லெசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 9th தேர்ட் லெசன் பணம் மற்றும் கடன். ஸோ இது இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், தனது அரசாட்சியில் ஷெர்ஷா சூரி குடிமக்களுக்கும் இராணுவத்திற்கும் ஒரு புதிய நிர்வாக முறையை அமைத்தார். அவர் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட 178 கிராம் எடை கொண்ட வெள்ளி நாணயம் ருப்பியா என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல்ல வெள்ளி நாணயம் அப்படிங்கறத உருவாக்கப்பட்டுச்சு யாருடைய காலத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஷெர்ஷா சூரியோட காலத்துல. அதுக்கப்புறம் தான் நாணயங்களை கொண்டு வரணும் அப்படிங்கக்கூடிய பழக்கங்களே வந்து நடைமுறைக்கு வந்தது. ஸோ அப்படி முதல்ல வெளிவந்த வெள்ளி நாணயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 178 கிராம் கொண்டது எடை கொண்ட அது ஒரு வெள்ளி நாணயமா இருந்துச்சு. ஸோ அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுன்னா ருப்பியா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ அந்த நாணயம் முகலாயர், மராத்தியர் மற்றும் ஆங்கிலேயர் காலம் வரை புழக்கத்தில் இருந்தது. ஸோ அங்கிருந்து பேஸ்ல ஸ்டார்ட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் இவங்களுடைய புழக்கத்துல இருந்துச்சு அப்படிங்கிறத இது மூலியமா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பணம் வந்து எப்படியெல்லாம் மாறுச்சு, முதல்ல எந்தெந்த மாதிரி இருந்தது. ஸோ முதல்ல நம்ம பார்த்திருக்கோம். ஸோ நம்மளுடைய பண்டமாற்று முறைகள் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நாணயங்கள் மூலியமா வர ஆரம்பிச்சு ஒவ்வொரு காயின்ஸ், இப்போ வெள்ளி நாணயமா இருக்கட்டும் இல்ல தங்க நாணயமா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒவ்வொரு நாணயங்களா வந்து மாற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காகித பணம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெகிழி பணங்கள் அப்படின்னு சொல்லி வர ஆரம்பிச்சது. இப்போ வந்து ருபீஸ்ல இருந்து ஆரம்பிச்சது காகித பணம், அதுக்கப்புறம் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் இப்போ ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வரைக்கும் நம்மளுக்கு வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பணத்தினுடைய வரலாறு கீழே கொடுக்கப்பட்டிருக்கும். முதல்ல என்ன அப்படின்னா பண்டமாற்று முறை. ஸோ பண்டமாற்று முறை நம்மளுக்கே தெரியும், நம்ம கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை கொடுத்து நம்மளுக்கு வேணுங்கக்கூடிய பொருட்களை நம்ம வாங்கிட்டு இருந்தோம். ஸோ பாலா இருக்கட்டும், மிளகா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான பொருட்களை கொடுத்து நமக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு இருந்தோம். அதுதான் வந்து பண்டமாற்று முறை. அதுக்கப்புறமா என்ன இருந்துச்சு அப்படின்னா நாணயங்கள். ஸோ நாணயங்கள் அப்படிங்கிறது சீனர்கள் இந்த காலகட்டத்தில் சிறு நாணயங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஸோ அப்பவே வந்து ஃபர்ஸ்ட் சீனால ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாணயங்கள் வெண்கலத்தில் செய்யப்பட்டிருந்தன. இந்திய பெருங்கடலை ஒட்டியுள்ள நாடுகளில் சோழிகள் பணமாக பயன்படுத்தப்பட்டன. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணாங்க, ஸோ நாணயங்களை வந்து சீனர்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தப்போ நம்ம சோழிகளை வந்து பணமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு பதிலாக இது வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா காகித பணம் அப்படிங்கிறது உருவாகுது. எந்த காலகட்டத்துல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிமு 600ல மத்திய தரைக்கடல் பகுதி முழுவதும் இந்த பண பரிவர்த்தனை தொடங்குச்சு. ஸோ எங்க இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மத்திய தரைக்கடல் பகுதியில. ஸோ அங்கிருந்து ஆரம்பிச்சு லிதியா நாட்டு அரசர் அலி அத்தஸ் அப்படிங்கிறவரு வணிக பரிமாற்றத்திற்கு பணத்தை பயன்படுத்த போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். ஸோ இதுல இருந்தா என்னாச்சு அப்படின்னா ஒரு ட்ரேடுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லி வரும்போது பண பரிமாற்றங்களா இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா தங்க நாணயங்கள் வர ஆரம்பிச்சது. முதல்ல இங்க வெண்கலத்துல இருந்தது, அதுக்கப்புறம் தங்க நாணயங்கள் உருவாக ஆரம்பிச்சது. ஸோ இதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் ஐரோப்பாவில இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா மார்க்கோ போலோ வரும்போது தான் காகித பணம் அப்படிங்கறது ஐரோப்பிய நாடுகள்ல பரவுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லியோன்னா நம்ம என்ன பண்ணோம், காகித பணங்கள் யூஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருப்போம். ஸோ காகித பணம் அச்சடித்தல். ஸோ இப்போ காகித பணம் யூஸ் பண்றோம், அதை அச்சடிக்கிறதுக்கு ரெகுலரைஸ் பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு செக்டார்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்வீடன் வங்கிகள் அச்சடித்த புதிதில் அதற்கு பெரிதாக வரவேற்பு இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் எங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்வீடன்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆனால் அதுக்காக பெருசா வரவேற்பு எதுவுமே இல்லை. ஏன்னா மக்கள் வந்து பழைய மாதிரியான தங்க நாணயங்கள் இதெல்லாம் வந்து உபயோகிக்க பயன்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட இந்தியாவில வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியன் ரிசர்வ் பேங்க், RBI அப்படிங்கிறது தான் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ என்ன பண்ணுச்சு அப்படின்னா பண பரிவர்த்தனைகள் எல்லாமே வந்து இவங்க எக்ஸப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா லீகலைஸ்டா இந்தந்த காயின்ஸ் இந்தந்த இடத்துல இந்த மாதிரி பணம் அச்சிடுதல் முறை இவ்வளவு ரொட்டேஷன்ல இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஆர்கனைஸ்ல கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ அது இதுல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மின்னணு பரிமாற்றம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் மூலியமா நம்ம வந்து நம்மளுடைய பணங்களை வந்து பரிமாற்றம் செய்யப்பட்டோம். அதுக்கப்புறமா கடன் அட்டை. ஸோ கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ மின்னணு பரிமாற்றம் அப்படிங்கிறது 1860ஸ்லேயே வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்படின்னா தந்தி மூலமான மின்னணு பண பரிவர்த்தனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஸோ நம்ம இங்கிருந்து இங்க அவங்களுக்கு இமீடியட்டா ஒரு பைசா வேணும் அப்படிங்கும்போது நம்ம இங்கிருந்து அனுப்பக்கூடியதா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா மணி ஆர்டர் அப்படிங்கறத யூஸ் பண்ணோம். ஸோ இந்த மணி ஆர்டர் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு, தந்தி மூலியமா போஸ்டல் மூலியமா நம்ம அனுப்பிச்சிட்டு இருந்தோம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா கடன் அட்டை. ஸோ கிரெடிட் கார்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. கிரெடிட் கார்டு யாரு உருவாக்குறாங்க அப்படின்னா ஜான் பிக்கின்ஸ் அப்படிங்கிறவர் உருவாக்குறாரு. ஸோ 1946ல இருந்து கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அலைபேசி. ஸோ நம்ம மொபைல் பேங்க்ஸ் மூலியமா நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா NFC. ஸோ இது வந்து நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ UPI டிரான்சாக்ஷன் இருக்கட்டும். ஸோ UPI வந்து நம்ம எங்க இருந்து வேணாலும் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணி நம்ம சென்ட் பண்ணக்கூடிய அந்த இதெல்லாமே வந்து NFC ஸ்கீல வரும். ஓகேங்களா? இந்த முறை 2016ல தான் இந்தியாவுக்கு வருது. இந்த முறையில் பண பரிவர்த்தனைக்கு 7 முதல் 8 நொடிகள் மட்டுமே ஆகும். ஸோ நம்ம ஸ்கேன் பண்றோம், இமீடியட்டா பைசா சென்ட் பண்றோம்.
பேடிஎம்மா இருக்கட்டும், ஜிபே இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்எஃப்சிஸ் கீழே வர ஆரம்பிச்சது. ஸோ இப்படிதான் பண்டமாற்று முறைகளை தாண்டி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய பண பரிவர்த்தனைகள் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறதுக்கான விஷயம் தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்டர் B.R. அம்பேத்கரனுடைய பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த ப்ராப்ளம் ஆஃப் த ருபீஸ் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன். ஸோ இது யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு கூட ஒரு விஷயம் இருக்கு, அம்பேத்கர் அவர்களால. ஸோ இது மூலமா என்ற ஆராய்ச்சி கட்டுரையின் அடிப்படையில் தான் இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய அடிப்படை சட்டம் 1934 உருவாக்கப்பட்டது. ஸோ அவர் ஆல்ரெடி வகுத்து கொடுத்த ஒரு விஷயத்திலிருந்து இவங்களுக்கான சட்டங்களை இவங்க உருவாக்கிட்டாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நாடு செலவாணியின் பெயர். ஸோ எந்த நாட்டில் என்ன மாதிரியான பணங்கள் உபயோகிக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் ரூபாய், இங்கிலாந்துல பவுண்டு, ஐரோப்பிய ஒன்றியம் யூரோ, கனடால டாலர், ஜப்பான்ல யென், சீனா யுவான், சவுதி அரேபியா ரியால், ஆஸ்திரேலியா டாலர், மலேசியா ரிங்கிட்ஸ், பாகிஸ்தான்ல ருப்பியா, இலங்கையிலும் ருபீஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து இந்தந்த நாடுகளில் என்னென்ன செலவாணிகள் யூஸ் பண்ணப்பட்டாங்க, அதுக்கான பெயர்கள் என்ன அப்படிங்கறத சொல்லப்படுது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது, ஸோ இந்த பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் பணம் எவ்வாறு அச்சிடப்படுகிறது. ஸோ இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல ரிப்பீட்டடா திரும்ப கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எதுல இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுல இருந்து மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது 1917 தான் முதல்ல ₹1 மற்றும் ₹2 நோட்டுகள் தயாரித்து வெளியிடப்பட்டுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட ஆர்கனைசிங் எப்படி நம்ம ஸ்க்ரூட்டனைஸ் பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 1917 நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ₹1 நோட்டும் ₹2, அதாவது ₹2 காயின்ஸும், இது ரெண்டுமே நோட்ஸ் வந்து தயாரிச்சு வெளியிட்டிருக்காங்க. எப்போ? 1917. அதுக்கப்புறமா 1935ல என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே ஆர்பிஐ கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கம்ஸ் அண்டர் ஆர்பிஐ. இவங்க தான் வந்து ரெகுலரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன மாதிரியான பணங்கள் நம்ம கொடுக்க முடியும், எப்படி வந்து ரொட்டேஷன்ஸ் இருக்கும், எல்லாமே வந்து ஆர்பிஐ கீழே வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமா ₹500 நோட்டை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ ஆர்பிஐ கீழே வந்ததுக்கு அப்புறமா ₹500 நோட் வருது. இதுவுமே வந்து டிமானிட்டைசேஷன் மூலமா அகைன் இந்த 500 எல்லாமே கேன்சல் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் நம்ம மாத்திட்டு இருந்தோம். கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது 1940ல தான் திரும்பியும் ₹1 நோட்டுகள் வெளியிடப்பட்டது. இங்க பாருங்க, இதுவுமே வந்து ரிப்பீட்டட் தான். ஓகே, ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் வேண்டாம், இங்க இருந்து பாத்துக்கோங்க. ஸோ 1940ல மறுபடியும் ₹1 நோட்டை வந்து வெளிவிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா திருப்பியும் ₹1 நோட்டு கொடுத்துருக்காங்க. எப்போனா 1940ல. 1947 வரைக்குமே நம்ம கிட்ட என்ன இருந்துச்சு, 1947 நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. அது வரைக்குமே 6 ஜான், அதாவது 6ஆம் ஜானுடைய உருவம் பொதித்த நாணயங்கள் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அத்தாரைசேஷன் வேணும், நம்மளோட சிக்னிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியோட உருவப்படம் பதிச்ச நோட்டுகள் வந்து வெளியாக ஆரம்பிச்சது. ஓகேங்களா? ஸோ சுதந்திரத்துக்கு பிறகு இந்திய அரசால் நோட்டுகள் வெளியிடப்பட்டன. ஓகேங்களா? ஆங்கிலேய அரசு 1925ல மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள நாசிக்கில் ஒரு அச்சகத்தை அமைத்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க தொடங்கியது. இதெல்லாம் எப்போ அப்படின்னா, பிரிட்டிஷ் பீரியட்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து மகாராஷ்டிரால ஒரு அச்சகம் உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தேவாஸ் அப்படிங்கக்கூடிய இடத்துல 1974ல ஒரு அச்சகம் தொடங்கப்பட்டது. இந்த 2 அச்சகங்களை தவிர 1990ல, அதாவது இப்ப நம்ம காயின்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த காயின் கீழே டாட், ஒரு ஸ்டார், அந்த மாதிரி ஒவ்வொரு சிம்பிள்ஸ் வந்து மாறிட்டு இருக்கும். இது எது அப்படின்னா, நாசிக்ல அச்சடிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு சிம்பிள் வச்சிருப்பாங்க, கர்நாடகா மைசூர்ல அச்சடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு சிம்பிள்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எந்தெந்த இடங்களை அச்சடிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமா தான் வந்து அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 1990ஸ்ல கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மைசூரிலும் மேற்கு வங்கத்தில் உள்ள சல்பானிலும் ரூபாய் மற்றும் வங்கிகள் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை அச்சடிக்க மேலும் 2 அச்சகங்களை இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கியது. ஸோ முதல்ல மகாராஷ்டிரால ஒன்றும், அதுக்கப்புறம் தேவாஸ்ல, அதாவது எம்பியில் இருக்கக்கூடிய தேவாஸ்ல தான் முதல்ல இருந்துச்சு. ஸோ 1990ஸ்க்கு அப்புறமா இன்னும் 2 இடங்கள்ல வந்து இது சம்பந்தமான நாணயங்கள் அச்சடிக்கிறதுக்காக ஆர்பிஐ பெர்மிஷன் வழங்குச்சு அப்படிங்கறத இந்த கண்டென்ட்ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்படிதான் நம்மளுடைய ஸ்டார்டிங் ஆஃப் எப்படி நம்ம பண பரிமாற்றங்கள் செஞ்சுட்டு இருந்தோம், எப்படி நம்ம பணங்களை வந்து உற்பத்தி செஞ்சுட்டு இருந்தோம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ எவ்வளவு பணம் அச்சடிக்க வேண்டும் என்பதையும் எப்படி பாதுகாக்க உரிய இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் ரிசர்வ் வங்கியே வந்து முடிவு செய்கிறது. 10,000 ரூபாய் மதிப்புடைய நோட்டுகள் அச்சடிக்க இந்திய ரிசர்வ் வங்கிக்கு அதிகாரம் இருந்தாலும் தற்போது அதிகபட்சம் 2,000 ரூபாய் மதிப்புறையான பணத்தை அச்சடிக்கிறது. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ ரொம்ப கம்மியான அமௌண்ட் வந்து நம்ம ஜாஸ்தி வைக்கும்போது அதை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப அது தேவை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. விச் இஸ் நம்ம ரொம்ப கம்மியான இடத்துலயே நம்ம சேர்த்து வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ முதல்ல பார்த்திருப்போம், பிச்சைக்காரன் அப்படிங்கக்கூடிய படத்துல வந்து ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? ஸோ காயின்ஸ் மட்டுமே இருக்கும்போது அவங்களால சேர்த்து வைக்கிறதுக்கான இடம் பத்தாது. இப்போ 10,000 ரூபாய் 5,000 நோட்டா வைக்கிறதுக்கும் ₹1 நோட்டா வைக்கிறதுக்கும் இனிமே நம்ம அதிகமா சேர்த்து வைக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கும்.
அப்படி இருக்கும்போது ஊழல் இன்னுமே அதிகமாகும். அப்ப கருப்பு பணங்களுமே வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். அப்படிங்கிற ஒரு ரீசன்னால ஒவ்வொரு வாட்டியும் நம்ம டிமானிட்டைசேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் நம்மளுக்கு 10,000 ரூபாய்க்கு அடிக்கிறதுக்கான ஒரு பவர் இருந்துமே நம்ம அந்த ஒரு ரீசன்னாலதான் வந்து அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி வெறும் 2,000 நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கறதையும் இதுல தெளிவா பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இதோட இந்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல 4th lesson 5th lessonோட வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.